பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. என் பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஒரு சின்ன காரியம் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள உடனே உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். அதனால தானே தினமும் உங்களோட பேசுறாருல. இயேசுவோட நடப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரோட நடக்கும்போது அவர் நம்மோடு பேசுவார், நாம் அவரோடு பேசலாம். அப்ப 2 பேர் வாக்கிங் போனா 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப இயேசுவோட நடக்கிறது அதே மாதிரி தான். நீங்க வேத வசனத்தை உண்மையா தியானிக்கும் போது அதில் இருந்து கொண்டு அவர் பேசுவார். நீங்க ஜெபம் பண்ணும் போது அவரோட பேசுவீங்க. நீங்க ஜெபத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்துட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவருடைய உள்ளத்தில் அவர் பேசுவார். நீங்க பேசுறதுக்கு உடனே பதில் தருவார். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு உடனே பதில் கொடுப்பார். அப்படி ஆண்டவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் அவரோட நடக்கிற வாழ்க்கை. சரி, இங்க ஒரு கட்டடம் இருக்கிறது என்னது அப்படின்னு பாக்குறீங்களா? இதற்கு பேர் ஆர்க் ஆஃப் காட், தேவனுடைய பேழை. நம் ஊழியத்துக்கு ஆண்டவர் முதலாவது கட்டி கொடுத்தது தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். 2வது ஆண்டவர் கட்டி கொடுத்தது பேலஸ் ஆஃப் காட், தேவனுடைய மாளிகை, ட்ரைனிங் சென்டர். அப்புறம் வர்றவங்க தங்கணும்ல. நம்ம ஊழியத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் பல ஊர்கள்ல இருந்து இங்க ஊழியம் செய்யறாங்க. அவங்களுடைய தங்கணும்ல. இது ஒரு ஹாஸ்டலா இருக்குது. ஒரு பக்கம் பிள்ளைகள் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலா இருக்குது, அதான் தேவனுடைய பேழை. இன்னொரு பக்கம் தினமும் இங்க இந்த கிராமப்புறத்துல இருந்து 250 குழந்தைகள் வருவாங்க. ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாய் படிப்பு சொல்லி கொடுத்து இரவு உணவு வழங்கி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. வாலிபர்கள் பிள்ளைகளுக்காக கம்ப்யூட்டர் சென்டர், அவங்களுக்கு நல்ல திறமையானவளை உருவாக்கணும்னு சொல்லி நியூ லைஃப் அகாடமின்னு அது ஒன்று இருக்கிறாரு. ஏழை பெண்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் காரியத்தை கற்றுக் கொடுக்கணும், தையல் பயிற்சி பள்ளி பல விதங்களை வைத்து நிறைய பேர், 100கணக்கான பேர் படித்து இப்போ அவங்களே சம்பாதிக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. இப்படி பல ஊழிய பணிகள் இந்த இடத்துல நடக்கிறது, தேவனுடைய பேழை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மை பல விதங்களில் ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதற்கு இந்த ஊழியம் சாட்சியா இருக்கிறது. சரி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படி சொல்றீங்களா? ஏசாயா 58:11 நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல நீ இருப்பாய் என்பதாய். ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசம் போயிருந்த போது, கலிபோர்னியா மாகாணம், அது ஒரு பெரிய மாநிலம். அதுல நாங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தோட்டங்கள், பல தோட்டங்கள் இருக்கும். விதவிதமான பழங்கள், பீச்சஸ், பேரிக்காய், அப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய விதவிதமான பழங்கள், பெரிய தோட்டங்கள் இருக்கும். செழிப்பா பச்சை பசேன்னு அவ்வளோ அழகா இருக்கும். இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ செழிப்பா இவ்வளோ அழகா காய்ச்சி அந்த பழங்கள்லாம் தொங்குறத பார்த்தா மகிழ்ச்சி. அதெல்லாம் ஓடி போய் நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். பார்க்கவே அழகா இருந்தது. ஒரு வருஷம் போயிருக்கும்போது பார்த்தா எல்லா தோட்டமும் காய்ந்து கிடக்குது. நாங்கள் பிரயாணப்பட்டு போனா ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தோட்டங்கள் கருகி செடியெல்லாம் போய் மரமெல்லாம் போய் பட்டு போய் பாலைவனமால இருக்கிறது. என்னாச்சு இந்த செழிப்பு, என்னாச்சு அப்படின்னு சொன்னா மழை இல்லை, தண்ணீர் இல்லை, அதனால பாதிக்கப்பட்டு விட்டாரு. அப்ப தண்ணீர் இருக்கும்போது அந்த செழிப்பு, அதனுடைய பலன், அது பெரிய ஆசீர்வாதம். தண்ணீர் இல்லைன்னு சொன்னா எப்படி வறட்சி, அது வறண்டு காய்ந்து போகிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல், நீர் பாய்ச்சிய தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருக்குல்ல, அப்படி நீ இருப்ப. நீ வறட்சியில கஷ்டப்படுகிற ஆளா இருக்க மாட்ட, செழிப்பா இருப்ப. அது ஆண்டோடைய வாக்குத்தத்தம். எங்க இருக்கிறோம்? ஒரே பண கஷ்டம், கடன் பிரச்சனை, நெருக்கத்துல தான் இருக்கிறோம் அப்படி சொல்றீங்களா? யோசிங்க. ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பா இருக்கணும். வற்றாத நீரூற்றை போல எப்பவுமே நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு யோசிக்கணும். இல்ல
அப்ப ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் வறுமை, கஷ்டம், பண கஷ்டம் இருக்கு. இதுல இருக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட தானே தப்பு இருக்கணும். அப்ப நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்குது, விசுவாசிக்க வேண்டிய காரியம் இருக்குது, அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் இருக்குது. நீங்க அர்ப்பணித்து நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாய் மாறிவிடும். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே மகளே, இப்போ நீ பட்டு போன மரத்தை போல இருக்கலாம், வாடி போன செடியை போல இருக்கலாம். இப்பொழுது நீ எல்லாவற்றையும் இழந்து, அதாவது பட்டு போன தோட்டமாக இருக்கலாம். நான் உன்னை செழிப்பான தோட்டமா மாற்றுவேன், ஆசீர்வாதமான தோட்டமா மாற்றுவேன். உன்னுடைய நீரூற்றை நான் பெருக பண்ணி செழிப்பை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பட்டு போன வாழ்க்கை அப்படி இருந்த நம்ம வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை மாற்றதான் அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், நம்ம மீது வைத்த அன்பு, உங்கள் மேல வைத்த அன்பு. நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு தண்ணீர் இல்லாத வறண்டு போன தோட்டம், வாடி போன தோட்டமா இருக்குது, செழிப்பு இல்லை, அப்படியே வதங்கி கொண்டு இருக்கிறேன். ஆனா நீங்க வாக்கு கொடுக்கறீங்க, செழிப்பான தோட்டமா மாற்றுவேன்னு. அந்த ஆசீர்வாதத்தை தாங்க நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்படி இருதயத்துல கை வைத்து, இயேசுவே, என் வாழ்க்கை பட்டு போனதா இருக்குது, காய்ந்து போனதா இருக்குது, இன்றைக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, செழிப்பா மாற்றுவேன்னே. ஆண்டவரே, இன்றைக்கு 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 என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். பட்டு போன என் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும், செழிப்பான தோட்டம் போல என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.